சந்தோஷம் இப்படியாக நம்முடைய வாழ்க்கையிலே ஆமேன் தேவன் நம்மோடு இருக்கிறதை உணர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்தி இந்த பரிசுத்த ஆராதனையில் பங்கெடுக்க தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஆமேன், அல்லேலூயா. அதே போல வந்து கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக நாம் ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாத்து கொண்டு வரட்டும். ஒருவேளை வாகன வசதிகள், ஆமீன், பிரயாண பிரச்சனைகள், ஒருவேளை அவங்களுக்கு ஆலயத்துக்கு வருவதற்கு எத்தனையோ தடைகளை கடந்து தான் நம்ம சபைக்கு வர்றோம். இன்னைக்கு தான் கரண்ட் இருக்காது, இன்னைக்கு தான் நம்ம சொந்தக்காரங்க வருவாங்க, இன்னைக்கு தான் பார்க்காதவங்கன்னா பார்ப்பாங்க, இன்னைக்கு தான் பேசாதவங்கன்னா பேசுவாங்க, இன்னைக்கு தான் ஆமேன் அல்லேலூயா ஆமேன் எல்லாம் இன்னைக்கு நடக்கும். ஆமேன் அல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்தை நாடும்போது நம்மளுக்கு அவ்வளோ தடைகள் வரும். கர்த்தர் அதெல்லாம் உடைத்து நொறுக்கி ஆமேன் தேவ சமூகம் முக்கியம், தேவ ஆவியானவர் எனக்கு முக்கியம், அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுடைய ஐக்கியம் எனக்கு முக்கியம், அல்லேலூயா. ஆமேன் என்னுடைய விசுவாச மக்களை நாம் பார்க்கணுங்கிற வைராக்கியத்தோடு கூட தேவன் நம்மை கொண்டு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். தேவன் ஆவியானவர் நம்மை கொண்டு வந்து அவருடைய பரிசுத்த வீட்டில் அவருடைய பரிசுத்த பிரகாரங்களில் இருக்கிற மகிமையான ஆசீர்வாதத்தில் நிரப்பத்தக்கதாக நான் கண்களை மூடி நான் ஜெபம் பண்ணுவோம். ஆமென். நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, மகா பரிசுத்தமுள்ளவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, இம்மட்டும் நடத்தின எல்லா உபகாரங்களுக்காக நன்மைகளுக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொல்லி அவருடைய நாமத்தை நம்ம மகிமைப்படுத்துவோம். வரக்கூடிய அருமையான பிள்ளைகளை தேவன் சீக்கிரமாய் கொண்டு வரத்தக்கதாக, ஒருவரும் தடைபட்டு நிற்காதபடிக்கு ஆமென் அல்லேலூயா தேவ சன்னிதானத்துக்கு இந்த நாளை நேரத்தை அவள் ஒதுக்கி கொடுக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோமா? இயேசுவை நன்றின்னு சொல்லுங்க. இயேசுவை பார்த்து என்ன கொண்டு வந்திருக்கீங்களே நன்றின்னு சொல்லுங்க. அந்த வந்து கொண்டிருக்க பிள்ளைகளுக்காக நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். எங்களுக்கு ஒரு மனிதன் ஐக்கியத்தை தாங்க ஆண்டவரே, உற்சாகத்தின் ஆவியை தாங்க ஆண்டவரே, விடுதலையோடுமே ஆராதிக்க கிருபையை தாங்க ஆண்டவரே, எங்களுடைய சோர்வுகள் பலவீனங்களை மாற்றி போடுங்க ஆண்டவரே. நீர் எங்களோடு கூட இருக்கிறதை இந்த உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. ஜீவனுள்ள தேவன் ஆண்டவரே எங்களை நடத்துகிறதை இந்த உலகம் பார்க்கட்டும் ஆண்டவரே. இயேசுவுக்கு நன்றி சொல்லி ஆண்டவரே ஆராதிக்கிறீங்களா? ஆண்டவரே உமக்கு நன்றி 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 நன்றி. இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. அல்லேலூயா. சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே, சர்வ வல்லமையுள்ள தேவனே, ஆமென். இந்த நாளில் வந்து கொண்டிருக்க அருமையான பிள்ளைகளுக்கு பிரயாண வசதிகளை, ஆமே, கால சூழ்நிலைகளை அவர்களுக்கு ஏற்ற பிரகாரமாக நீ உருவாக்கி கொடுங்கப்பா. ஆமேன். வரும்போது நாங்கள் வெறுமையாக வரலாம் ஆண்டவரே, இந்த இடத்தோடு புறப்பட்டு போகும்போது நிறைவோடு கூட ஆசீர்வாதத்தோடு போக எனக்கு கிருபை தாங்கப்பா. இயேசுவே உமக்கு நன்றி நன்றின்னு சொல்லி ஆமேன். இந்த நாளில் இந்த ஊழியத்தில் இணைந்திருக்க ஒவ்வொருவருக்கும் நன்றி செலுத்து. ஒரு நாள் சுதந்திர குடியரசு தினமாக இருக்கிறபடினாலே அல்லேலூயா பல இடங்களில் கொடியேற்றுவார்கள், அல்லேலூயா. ஆனால் அதில் பங்கெடுக்கிற பிள்ளைகளுக்காக கூட நம்ம ஜெபம் பண்ணுவோம். சீக்கிரம் முடிச்சுட்டு சீக்கிரம் தேவாலயத்துக்கு வரத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். அங்கங்கே நடக்கிற ஒவ்வொரு காரியத்திலையும் பரிசுத்த தேவன் தம்முடைய பிள்ளைகளை பாதுகாக்கத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். ஆமென். எல்லா நேரத்திலையும் தேவன் ஒருவரை உற்று நோக்கி பார்க்கத்தக்கதாக தேவன் நம்மை நடத்தத்தக்கதாக நம்ம ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் நம்முடைய சமூகத்தில் கர்த்தருடைய ஆவியானவர் நம்மை நடத்துகிற விதங்களுக்காக நன்றி செலுத்தி ஆமென். நன்றி அப்பா, நன்றி நன்றி. நீர் சொல்ல ஆகும், நீர் கட்டளை நிற்கும். உங்களுடைய மகா பெரிய சேனைக்குள்ளாக நாங்கள் காக்கப்பட்டிருக்கிறோம் என்ற உணர்வோடு கூட அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி அவரை ஆராதித்து அவரை தொழுது அவரை ஸ்தோத்தரித்து ஆமென். தேவனே உமக்கு நன்றி என்று அவரை மகிமைப்படுத்த தேவனுடைய கருத்தில் ஒப்பு கொடுப்போமா? இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஜீவனுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே, பரிசுத்தமுள்ள தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, பரலோக தெய்வமே உமக்கு நன்றி ஆண்டவரே, ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே, சதா காலங்களிலும் எங்களோடு கூட இருக்கிறவரே உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்பா உமக்கு நன்றி 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 அப்பா, நன்றி அப்பா. உங்களுடைய சமூகத்தில் இருக்கிற ஆண்டு விளையாடப்பட்ட ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ள எங்களை தகுதிப்படுத்தும் அப்பா, தகுதிப்படுத்தும் அப்பா, தகுதிப்படுத்தும். குறையில்லாமல் நிறைவான ஒரு ஆவிக்குரிய வாழ்க்கையில நாங்கள் முன்னேறி போக கிருபையை தாரும் ஆண்டவரே. இயேசுவே உமக்கு நன்றி 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 நன்றி. தடைகளை நீக்கும், தடைகளை நீக்கும், தடைகளை நீக்கும். பரிசுத்த தேவன் எங்களுடைய வாழ்க்கையிலே அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி, அதிசயங்களை செய்ய போகிறதுக்காக நன்றி, நன்மைகளை செய்ய போறதுக்காக நன்றி. துவக்கத்திலிருந்து இந்த ஆராதனை முடியும் மட்டுமாக தேவ ஆவியானவர் தம்முடைய சித்தத்தை தம்முடைய வெளிப்பாடை எங்களுக்கு கொடுக்க போறதுக்காக நன்றி அப்பா. உம்முடைய வெளிப்பாடை எங்களுக்கு உறுதி செய்ய கொடுக்க போறதுக்காக நன்றி ஆண்டவரே.
இயேசுவே உமக்கு நன்றி நன்றி நன்றி. தொடர்ந்து உங்களுடைய பரிசுத்த கரத்தில் எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. தரைமட்டமா எங்களை தாழ்த்துக்கிறோம் அப்பா. ஒரு செக்ஷனில் கூட தேவன் இல்லை என்று சொல்லாதபடிக்கு, தேவன் எங்களோட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக, இயேசு எங்களோட இருக்கிறார் என்று சொல்லத்தக்கதாக கர்த்தர் அற்புதங்களை செய்ய போறதுக்காக நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே எங்களை தாழ்த்துக்கிறோம், உங்களுடைய பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். மீதியான நேரத்திலே உம்முடைய சித்தம், உம்முடைய பாதுகாப்பு, உம்முடைய ஆண்டவரே ஆசீர்வாத நிறைவாய் காணப்பட போறதுக்காக நன்றி. எங்களை தாழ்த்தி இப்படி பரிசுத்த கரத்திலே கொடுக்கிறோம். உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். நம்ம தயவு உட்கார்வோம். வந்துட்டு உங்களை யாவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்து வர இருக்கிறோம். இப்பொழுது கூட அவங்க மைக்கை வந்து அவங்க செக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய மைக்கை நீங்கள் தான் செக் பண்ணிக்கணும், சரியா? கல்யாணே அங்கே வந்து போடு, அக்கா வர போடு. அவங்க உண்மைக்கு அவங்க செக் பண்ணிக்கோங்க. பிரைஸ் லார்ட். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. முதல் பாடல் 527. Hallelujah. Praise the Lord. 527. 527வது பாடல் எண் 527. ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். தெரிந்த ஒரு பாடல், கரங்களை தட்டி வாய்களை திறந்து பாடி ஆண்டவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். வந்தாரே, தேடி வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. வந்தாரே வந்தாரே, தன் ஜீவன் எனக்காய் தந்தாரே. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. என்னை வாழ வைக்கும் தெய்வம் தானே இயேசு, என்னை வழி நடத்தும் தெய்வம் தானே இயேசு. ராஜாதி ராஜாதி ராஜாவை கொண்டு நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார், என்னை பசும்புல் மேய்ச்சலுக்கு நடத்துவார். நான் பசியார உணவு ஊட்டி மகிழ்வார். அந்த ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும் துதிப்பாடி கொண்டாடுவோம். நம் ராஜாதி ராஜாவை கொண்டாடுவோம், நாள்தோறும்
ராஜாதி ராஜாவை கொண்டாடுறது தான் நம்மளுக்கு பெரிய ஒரு பாக்கியம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்க சூழ்நிலைகள்லாம் நம்மளுக்கு சாதகமான இருக்கவே இருக்காது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நேரத்தில் தேடி வந்தவரை, எனக்காய் ஜீவனை தந்தவரை, என்னை வாழ வைத்தவரை, என்னை வழி நடத்துகிறவரை நான் கொண்டாடுறதுக்கு தான் பரிசுத்த ஓய்வு நாளை தேவன் ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறார். ஆகவே இந்த நாளை நாம் தேவனுடைய சன்னிதானத்தில் பயன்படுத்துவது மிக மிக பாக்கியமானது. ஆகவே அடுத்த ஒரு பாடலாக 1030வது பாடல் எண் 1030 கேருபியன்கள் சேராபியன்கள் என்ற ஒரு பாடல். கேருபின் சேராபியன்கள் ஓய்வின்றி உம்மை போற்றுதே, பூலோகத் திருச்சபையெல்லாம் ஓய்வின்றி உம்மை போற்றிட. சொல்லுங்க கேருபியன்கள். கேருபின் சேராபின்கள் ஓய்வின்றி உம்மை போற்றிட.
ஹalleluya 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 ஹalleluya. ஆமென். பூமி அனைத்திலும் அவருடைய மகிமை நிறைந்து வழிகிறது. ஆலயத்திலும் உந்தன் மகிமை அலையலையா செய்கிறது. ஆலயத்தில் வெறுமையாகவே இருக்கக்கூடாது. வெறுமை ஆலயத்தில் வந்து ஒருவேளை ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் இல்லை, மற்ற நாள் வந்தால் கூட ஆலயத்தில் அவருடைய மகிமை அலையலையா அசையணும். அதுதான் தேவன் தங்கியிருக்கிறதுக்கு அடையாளமாகவே இருக்கும். சரிங்களா? அப்படிப்பட்ட ஒரு சபையாய் நம்முடைய சபையை தேவன் மாற்றணும். சரிங்களா? ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய சபையை அப்படி மாத்துறாருன்னா எப்படி இருக்குன்றீங்க? ஆமென். தேடி மக்கள் ஓடி வருவாங்க. அலையலையாய் தேவனுடைய ஆசை, தேவனுடைய அந்த மகிமை அலையலையாய் நிறைஞ்சிருக்கும் போது எவ்வளோ பேருக்கு விடுதலை கிடைக்கும், எவ்வளோ பேருக்கு ஆசீர்வாதம் கிடைக்கும். கர்த்தர் அப்படியாய் நம்ம சபையை மாற்றணும். இல்லை, இப்போ அந்த மாதிரி இல்லை. ஞாயிற்றுக்கிழமை ஒரு நாள் தான் அலையலையாக செய்யுது, மற்ற நாள்லாம் வெறுமையாக இருக்குது இல்லைங்களா? கர்த்தர் வந்து அப்படியாய் நம்ம சபையை மாற்றத்தக்கதாக நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுவோம். கர்த்தர் செய்வார். கடைசியாக ஒரு புது பாடல் உங்களுக்கு அது டிவியில் நீங்கள் பார்க்கலாம். சரியா? அதனால் நீங்கள் கடைசியில் ஒரு பாடலை நம்ம கேட்போமா? தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததா வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். தலைமுறை தாங்கும் அவர் கிருபை தாங்கிடும் என்னை நடத்திடுமே. இயேசுவின் கண்களில் கிருபை கிடைத்ததால் வாழ்கின்றேன் நான் வருஷம் முழுவதும். என்னை எழும்ப செய்பவர் உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர் உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. காற்றை என் கண்கள் காணலையே, மழையும் என் வாழ்க்கை பார்க்கலையே. வறண்டு போன என் வாழ்க்கையை உந்தன் கிருபை கண்டதே. வாய்க்கால் ஒவ்வொன்றாய் நிரம்பிடுதே, உந்தன் தயவு பெரியதே. என்னை எழும்ப செய்பவர் உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர் உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். அழிக்க நினைக்கும் மனிதரின் முன் வாழ வைக்கும் தெய்வம் அவர். எதிர்த்து நிற்கும் எதிரியின் முன் உயர்த்தி வைக்கும் தெய்வம் அவர். அழிக்க நினைக்கும் மனிதரின் முன் வாழ வைக்கும் தெய்வம் அவர். எதிர்த்து நிற்கும் எதிரியின் முன் உயர்த்தி வைக்கும் தெய்வம் அவர். தலைமுறை தலைமுறை அவர் இரக்கம் என்னை சூழ்ந்து கொள்ள
என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். என்னை எழும்ப செய்பவர், உயர்த்துபவர், என்னை என்றென்றும் வாழ வைப்பவர். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை பெருகும். ஹalleluya. ஹalleluya. ஆமென். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும். காணிச்சா 2025 தொடங்கிட்டீங்க இல்லையா? கர்த்தர் செய்கிறதெல்லாம் உங்களுடைய கண்கள் பார்க்குறதா இருக்கா, இல்லைன்னா பார்க்கக்கூடாதா இருக்கான்னு யோசிங்க. சரியா? கர்த்தர் செய்வதை உன் கண்கள் காணும். அவரின் கிருபையை அவருடைய கிருபையால் வாழ்க்கை மாறும். சரிங்களா? வாழ்க்கை பெருகும், வாழ்க்கை மாறும், வாழ்க்கை பெருகும், வாழ்க்கை உயரும் இல்லையா? நிறைய காரியங்களை நம்ம சொல்லிகிட்டே போகலாம். கர்த்தர் செய்வதை கண்கள் காணுடைய கிருபையால், அவருடைய கிருபை நம்ம கூட இருந்தால் போதும். நிச்சயமாகவே பெருகுவீங்க, வளருவீங்க, செழிப்பாக இருப்பீங்க. அவருடைய கிருபை தான் எல்லாத்துக்கும் காரணம். சரிங்களா? எப்படி ஒரு செடிக்கு நம்ம தண்ணி ஊற்றினா அது எவ்வளோ செழிப்பாக இருக்கோ, நல்லா பசுமையாக இருக்கோ, அதே போல் அவருடைய கிருபை நமக்கு இருந்தால் தான் நாமளும் அதுதான் புலம்பல்ல எரேமியா சொல்லுவார், நாள்தோறும் அவருடைய கிருபைகள் புதியவைகளாகவே இருக்கிறது. ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபை எனக்கு தேவை, ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை வாங்கிட்டு நம்ம காத்திருக்கணும். ஏன்னா அவருடைய கிருபை இல்லாமல் நம்மளுடைய வாழ்கிற வாழ்க்கை ஒரு வெறுமையான ஒரு வாழ்க்கையாக இருக்கும். அதனால் எப்படி ஒரு செடிக்கோ ஒரு நிலத்துக்கோ தண்ணீர் மரத்துக்கோ தேவைப்படுது, அதே போல் நம்முடைய வாழ்க்கையில் அவருடைய கிருபை நம்மளுக்கு தேவையானதாக இருக்குது. ஹல்லேலூயா. அதில் கிருபை இல்லாமல், அதுதான் சொல்கிறேன், நம்ம கிருபை இல்லாமல் வாழ முடியாது. ஆமென். பணம் இருந்தால் வாழ்ந்துடலாமா? வாழ்ந்துடலான்னு சொல்லலாம். ஆனால் அவருடைய கிருபை இல்லைன்னா, அவருடைய இரக்கம் இல்லைன்னா சரீரம் ஒத்து வராது. பணம் இருந்தால் நீங்கள் சாப்பாட்டுக்கு போக்குவரத்துக்கு இதுக்கெல்லாம் தேவை தான், துணிமணி எல்லாத்துக்கும் தான். அவருடைய கிருபை இல்லைன்னா சரீரம் நல்லா இருக்காது, சரீரம் பலவீனமாக மாறிடும், சரீரம் ஸ்ட்ரென்த் இல்லாமல் போயிடும். ஆமென். இன்னைக்கு அவருடைய கிருபை வேணும் நமக்கு. அவருடைய கிருபை தான் நாள்தோறும் என்னை புதிய மனுஷனாக மாற்றிக்கிட்டே இருக்குது, புதிய புதிய தரிசனங்களை எனக்கு கொடுத்துக்கிட்டே இருக்குது. ஆகவே உங்களுடைய கிருபையினால் தான் நான் வாழ்கிறேன். உங்களுடைய கிருபை இல்லைன்னா நான் ஒன்றும் இல்லை அப்படின்னு எத்தனையோ பாடல் நம்ம கேட்கணும். சரிங்களா? அவருடைய கிருபை உங்களுக்கு இருக்கா? உங்களுக்கு கிருபை இருக்கவங்க நீங்கள் பாக்கியவான்கள். ஹல்லேலூயா. கிருபையை மட்டும் இழந்துடாதீங்க, சொந்த உறவுகளை இழந்துடலாம். சரிங்களா? ஆமென். ஆனால் கிருபையை மட்டும் இழந்துடவே கூடாது. கிருபை மேலானது, கிருபை தேவையானது. நான் கிருபையினால தான் நிலை நிற்கிறேன், நாள்தோறுடைய கிருபை புதியவைகளாக இருக்கிறது. அதைத்தான் இந்த பக்தன் சொல்லியிருக்கிறார். கர்த்தர் செய்வதை கண்கள் காணும், அவரின் கிருபையால் வாழ்க்கை மாறும், வாழ்க்கை பெருகும், வாழ்க்கை ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே அவருடைய கிருபையை நம்ம இழந்து போகாதபடிக்கு அவருடைய கிருபையோடு கூட வாழ தேவனுடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். எல்லாம் எழுந்து நிற்போம்மா. தேவனுடைய சன்னிதானத்தில், தேவனுடைய சமூகத்தில் கர்த்தர் மகிமைப்படும்படியாக, தேவன் மகிமைப்படும்படியாக நம்ம எல்லாம் எழுந்து நிற்போம்மா. கர்த்தர் நல்லவராக இருக்கிறார். ஆமென். அவரை பார்க்கும்போது அவர் நல்லவராகவே இருக்கிறார். உனக்கு முன்னால் இருக்கிற தேவன் நல்லவராகவே தான் இருக்கிறார். அவர் ஒரு நாளும், ஆமென், ஹல்லேலூயா, ஒருபோதும் நம்மளை விட்டு விலகாதவராகவே இருக்கிறார். ஆமென். இயேசுவே நன்றின்னு அவரை பார்த்து தான் நீங்கள் சொல்லணும், மனுஷனை பார்த்து இல்லை. மனுஷன் நம்மளுக்கு சில உதவிகள் செய்கிறாங்க, அப்போ தேங்க்ஸ் சொல்கிறீங்க, நன்றின்னு சொல்கிறீங்க. அதுதான் உண்மை, அது நல்லதான். ஒரு மனுஷன் செய்த உதவிகளுக்காக அவங்கள வாழ்த்துறதும் அவங்களுக்கு நன்றி சொல்கிறதும் அது ஒரு பெரிய நல்ல காரியம்தான். அதே போல் ஆண்டவரை போன வாரம் முழுவதும் நமக்கு நடத்தின கொடுத்த விதங்களை யோசித்து பாருங்க. ஆமென். நம்ம செய்த உபகாரங்களை எண்ணி பாருங்க. ஆமென். அவர் கொடுக்க போகிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக நீங்கள் காத்துருங்க. ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து போன நமக்காக தேவன் இறங்கி வந்திருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. விழுந்து போன ஒவ்வொரு காரியத்திலையும் அவர் நமக்கு பலராய் இருந்திருக்கிறார். ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் ஆமென் நம்மோடு கூட இருக்கிறார். எத்தனை 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 விதமான ஆமென் விரோதிகள் எழும்பினாலும், எத்தனை விதமான தீயவர்கள் நமக்கு விரோதமாயும் நமக்கு முன்பதாக எழுந்து பேசினாலும், கர்த்தராகிய தேவன் நம்மோடு கூட இருந்து ஆமென் நம்மை சாட்சியோடு ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கு தேவன் நம்மை உருவாக்கி கொண்டே இருக்கிறார். தேவன் செய்ய நினைத்தது ஒன்று தடைபடாது. தேவ சமூகம் விளையாடப்பட்டது இல்லையா?
தேவனுடைய சமூகம் வெளியேறப்பட்டது. ஆமே, நன்றின்னு இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ளவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை வாழ வைக்கிறவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. என்னை கொண்டு வந்தவரே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் தேவன் செய்கிற காரியங்கள் புதியவைகள், புதியவைகள். ஆமென். மாறாதவைகள், வித்தியாசமான காரியங்களை தேவன் செய்கிறவராயிருக்கிறார். இயேசுவே நன்றின்னு சொல்றீங்களா? ஏசப்பா உமக்கு நன்றின்னு சொல்றீங்களா? போன வாரம் முழுதும் நடத்துறீங்களே, குறையில்லாம நடத்துறீங்களே. ஹல்லேலூயா. ஆமென். சிறப்பா நடத்துறீங்களப்பா. ஆமென். என்னுடைய காரியங்கள் எல்லாம் உம்முடைய சமூகம் இருந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. நான் நிற்பது நிர்மூலமாக இருப்பது உம்முடைய கிருபை ஆண்டவரே. என்னை தாங்கிக் கொண்டிருக்கிறேன், என்னை நடத்தி கொண்டிருக்கிறேன், என்னை ஏந்தி கொண்டிருக்கிறேன். என் ஜீவனுள்ள நாளெல்லாம் எனக்கு நன்மையும் கிருபையும் தருகிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபை என்னை தொடர்ந்து என்னை பாதுகாத்து கொண்டே இருக்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சர்வ வல்லமையுள்ள தேவன் என் குடும்பத்தை நடத்துகிறார், என் வாழ்க்கையை நடத்துகிறார். என் குடும்பத்தை பாதுகாக்கிறார், என் சபையை கட்டி எழுப்பி கொண்டிருக்கிறார். யார் அவர்? சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாத்தானை வென்றவர். ஹல்லேலூயா. சர்வ லோக அதிபதியாகி கடவுளாகிய கிறிஸ்து. ஆமென். சாத்தானை வென்றவர் சர்வ வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதாவாகிய தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. வாயை திறந்து நன்றின்னு சொல்லுங்க. போன வாரம் பொழுது நடத்தின தேவனுக்கு, போன வாரம் போது பாதுகாத்த தேவனுக்கு. ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் உங்களுடைய தொழிலையும் ஹல்லேலூயா உங்களுடைய சபையும் உங்களுடைய ஊழியத்தையும் பாதுகாத்த தெய்வத்துக்கு இயேசுவே நன்றின்னு சொல்லுங்க. ஆமென். நல்லவரே நன்றின்னு சொல்லுங்க. மேலானவரே நன்றின்னு சொல்லுங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவுக்கு மகிமை உண்டாகும்படியாக இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே நன்றி. ஓ ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றி, நன்றி, நன்றி. உங்களுக்கு இருக்க கொஞ்ச நேரம் தான். ஹல்லேலூயா. இன்னும் 20 நிமிஷம் தான் நீங்க தேவனை ஆராதிப்பதற்காக தேவன் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். ஆமென். ஒரு பெரிய நேரம் இல்லை, அரை மணி நேரம் 1 மணி நேரம் தான் கிடையாது. இன்னும் 20 நிமிஷம் இருக்கு தேவனை ஆராதிப்பதற்கு, தேவனை துதிப்பதற்கு. ஹல்லேலூயா. இந்த வாரத்தை, இந்த மாசத்துல கடைசி ஞாயிற்றுக்கிழமை இதுதான். இதுக்கு மேல ஒரு ஞாயிற்றுக்கிழமை இந்த ஹல்லேலூயா ஜனவரி மாசத்துல வராது. 2025 வருஷம் ஜனவரி மாசத்துல ஒரு ஞாயிற்றுக்கிழமை, இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை இருக்கான இல்ல. இதுதான் கடைசி ஞாயிற்றுக்கிழமை. அடுத்த ஞாயிற்றுக்கிழமை ஒரு பிப்ரவரி மாசம் முதல் ஞாயிற்றுக்கிழமை திருவிருது ஞாயிற்றுக்கிழமை வருகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நன்றி சொல்லுங்க இயேசுவுக்கு. ஆண்டவரே என்னை கொண்டு வந்திருக்கீங்கப்பா. ஆண்டவரே எனக்கு எத்தனை தடை இருந்துச்சு, அந்த தடையனா உடைச்சிங்களே, எனக்கு இருக்க பிரச்சனையனா மாத்தினீங்களே. ஹல்லேலூயா. என்னை கொண்டு வந்திருக்கீங்களே, நம்முடைய சமூகம் முக்கியம்னு சொல்லி என்னை கொண்டு வந்திருக்கீங்களே, என்னை அழகா நடத்தி கொண்டு வந்திருக்கீங்களே. நன்றி இயேசுவே, நன்றி. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவே உம்முடைய சமூகத்துல உங்களுக்கு முன்னால வந்திருக்கலாம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. மரியாதை போல் உம்முடைய பாதத்துல ஆமென் ஹல்லேலூயா நலதம் என்று தைலத்தை கொட்டி அலையுமே ஆராதிக்க வந்திருக்க, உம்முடைய பாதத்தை முத்த செய்ய வந்திருக்க ஆண்டவரே. எத்தனை பேர் சொல்ல போறீங்க? அவருடைய பாதத்தை அவனை முத்தம் செய்ய வந்திருக்க. ஹல்லேலூயா. மரியாள். ஹல்லேலூயா. போன வாரத்துக்கு முந்தின வாரம் அருமையான ஆண்ட்ரூ அவர்கள் தேவனுடைய வசனம் கொடுக்கும்போது அந்த வசனங்களை சொன்னாங்க இல்லையா? நாம் எதுக்காக நம்ம ஹல்லேலூயா தேவனை மகிமைப்படுத்துவதற்காக தேவன் நம்மை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பரிசுத்த முத்தங்களினாலே ஹல்லேலூயா அவருடைய பாதத்திலே ஆண்டவர் நல்லதம் என்ற தைலத்தை ஊற்றி ஹல்லேலூயா தன்னுடைய தலைமுயிரினாலே துடைத்து அவருடைய பாதத்தை முத்த செய்ய வந்தாள் மரியாள். அதுபோல தேவ சமூகத்திலே தேவ ஆவியானவர் தேவனுடைய பிரகாரங்களிலே அவரை முத்த செய்வதற்காக தேவனை கொண்டு வந்திருக்கிறார். பரிசுத்த முத்தத்தினாலே அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இயேசுவே நன்றின்னு அவரை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை பார்த்து சொல்லுங்க. இயேசுவை நன்றின்னு சொல்லி வெக்கப்படாம கூச்சப்படாம இயேசுவை ஆராதிப்பதற்கு ஆமென். நமக்கு வெக்கமும் வேண்டாம், கூச்சமும் வேண்டாம், நடுக்கமும் வேண்டாம், பயமும் வேண்டாம், தைரியமா. ஹல்லேலூயா. நான் ஆராதிக்கிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். ஆமென். நான் ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆமென். என்னை நடத்துகிற தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். அவரை ஆராதிப்பதற்கு இந்த நாளை எனக்கு தந்திருக்கிறார். அவருக்கே சகல துதியும் கனமும் மகிமையும் உண்டாவதாக.
எல்லாம் சேர்ந்து ஒரு பாடலை பாடி கர்த்தரை மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. நன்றி 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 நன்றி. ஹalleluya ஹalleluya ஹalleluya. தெரிந்த ஒரு பாடல் தான், பரநாவியே என்ற ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நான் மகிமைப்படுத்த போறோம். ஹalleluya. நன்றி ஆண்டவரே, நன்றி நன்றி நன்றி. எல்லாம் சேர்ந்து பாடுவோமா? பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். பரநாவியே பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பரநாவியே. மறுபடியும் சொல்றீங்களா? பரநாவியே பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை சொல்லுங்க. பலமாக 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 என்னை பரநாவியே. எல்லாம் சேர்ந்து கை தட்டி பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய பரநாவியே பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். மாம்சத்தின் தீய செயல்கள் மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்திறங்கும், மாம்சத்தின் தீய செயல் சுட்டெரிக்க வானத்தின் அக்கினியே வந்திறங்கும். எலியாவின் தேவனே இறங்கிய வாருமே, எலியாவின் தேவனே இறங்கிய வாருமே. ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா பரிசுத்தம் அடைய ஒற்றுமையா பரநாவியே அன்பினாவியே நித்தம் என்னாலும் என்னோடு வாழ்பவரே, பலமாக என்னை நிரப்பும், பலமாக என்னை நிரப்பும். ஆவிக்குள்ளாகி உம்மில் ஆனந்திக்க, வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க, ஆவிக்குள்ளாகி உம்மில் ஆனந்திக்க, வேதத்தின் ஆழம் கண்டு சந்தோஷிக்க. அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே, அனுக்கிரகம் வேண்டுமே, அனுக்கிரகம் வேண்டுமே, அபிஷேகம் தாருமே. ஒற்றுமையா 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 உன்னதரே ஒற்றுமையா பாத்திரம் நிரம்ப ஒற்றுமையா
சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்முடைய சரீரத்தில் இறங்கி ஆமென் புதுமையான அற்புதங்களை புதுமையான ஆசீர்வாதங்களை தேவன் கொடுக்கத்தக்கதாக ஆண்டவரே நன்றின்னு வாயை திறந்து சொல்லுங்க. இயேசுவே உமக்கு நன்றின்னு சொல்லுங்க. அவரை பார்த்து சொல்லுங்க, தேவனே உமக்கு நன்றி. நீ நல்லவராய் இருக்கிறதுனால, நீர் வல்லவராய் இருக்கிறதுனால, நீர் சர்வ வல்லவராய் இருக்கிறதுனால உமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே கண்ணை மூடி ஆண்டவருக்கு நன்றி சொல்றீங்களா? இயேசுவுக்கு நன்றி சொல்றீங்களா? உங்க வாயத்தை கொண்டு தான், உங்க வாயை திறந்து தான் நீங்க சொல்லணும். ஹல்லேலூயா. உங்களுக்காக நான் நன்றி சொல்ல முடியாது, எனக்காக தான் நான் நன்றி சொல்ல முடியும். ஹல்லேலூயா. உங்களுக்காக இயேசுவுக்கு நன்றி புதிய வாரத்தை கொடுத்துருக்கிறாரு. இந்த வாரத்தில் செய்ய போகிற அதிசயங்களுக்காக, இந்த வாரத்தில் செய்ய போகிற நன்மைகளுக்காக, இந்த வாரத்தில் கொடுக்கிற விலையேறப்பட்ட ஆசீர்வாதங்களுக்காக இயேசுவே உமக்கு நன்றி. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி. ஒருவராய் பெரிய காரியங்களை செய்கிறவரே உமக்கு நன்றி. சொல்லுங்க, இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? இயேசுவை பார்த்து சொல்றீங்களா? என்னை கொண்டு வந்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை தெரிந்து கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. என்னை அழைத்த நோக்கத்தை நிறைவேற்றுங்க ஆண்டவரே. உமக்காக நான் வாழணும், உமக்காக நான் உழைக்கணும், உமக்காக நான் ஓடணும், உமக்காகத்தான் நான் சாட்சியா நிற்கணும் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை அழைத்தது நீர்தான் ஆண்டவரே. என்னை தெரிந்து கொண்டதை நீர்தான் ஆண்டவரே. ஆண்டவரே, எனக்கென்று ஒரு பெயர் வைத்தவர் நீர்தான் ஆண்டவரே. நான் உங்களை தேடல ஆண்டவரே, நீங்க என்ன தேடி வந்தீங்க. ஆமே, நான் உங்களை பார்க்கல, நீங்க என்ன பார்த்தீங்கப்பா. ஆமே, ஹல்லேலூயா. நான் விழுந்து கடந்து தூரமாய் உதறி போய் கடந்தேன். என்னை தேடி வந்தவர் நீர், என் தேவைகளை அறிந்தவர் நீர், என்னை சாட்சியாய் மாற்றினவர் நீர். அப்பா, உங்க சமூக ஆண்டவரே, உங்களுடைய விலையேறப்பட்ட சமூக ஆண்டவருடைய பாதுகாப்பு ஆண்டவரே. ஆண்டவர், எங்களுக்குள்ளாக எவ்வளோ மேன்மையாய் வைத்திருக்கிறீர், எங்களை உயர்வா வைத்திருக்கிறீர் ஆண்டவரே, நன்மையாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. ஆண்டவரே, நம்முடைய சாட்சியாய் வைத்திருக்கிறீர் ஆண்டவரே. இன்னும் ஓட, இன்னும் நடக்க, இன்னும் பாடுபட, இன்னும் பிரயாசப்பட, இன்னும் ஆத்துமாக்களை சம்பாதிக்க கிருபையை தாரும். ஹல்லேலூயா. வயசானாலும், ஹல்லேலூயா, வாலிபங்கள் மறைந்தாலும் இந்த தேவனுடைய கிருபை ஒன்று விட்டு விலகவே இல்லை. தேவனுடைய கிருபை ஒன்று விட்டு விலகவே இல்லை. சொந்த பந்தங்கள்லாம் விலகிட்டாங்க. ஹல்லேலூயா. உன்னை தேடி போனவங்கன்னா, அவன் தேடி வந்தவனா ஒதுங்கி போயிட்டாங்க. ஆனால் தேவன் ஆதியில வைத்த அந்த கிருபையை உன்னை விட்டு விளக்காம இருக்காரு. ஹல்லேலூயா. நீங்க நல்லவங்களா இருக்கிறதுனால அல்ல, நீங்க கெட்டவங்களா இருந்தா கூட தேவன் அவருடைய கிருபை நம்ம விட்டு விளக்காம பாதுகாப்பா வச்சிருக்கிறாரு. அதனால தான் இன்னைக்கு நாள் வரையிலையும் அவருக்கு முன்பதாக நிற்கத்தக்கதான திராணியை கொடுத்திருக்கிறார். ஓ ஹல்லேலூயா. நன்றி 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 நன்றி. அவரை பார்த்து சொல்லுங்க, இயேசுவே உமக்கு நன்றி ஆண்டவரே. சர்வ வல்லமையுள்ள தேவனே உமக்கு நன்றி ஆண்டவரே. நன்றி 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 நன்றி. ஹல்லேலூயா. மறுபடியும் ஒரு பாடலை பாடி நாங்கள் ஹல்லேலூயா இந்த ஆராதனைக்குள்ளாக நடத்த போகிறோம். மறுபடியும் ஒரு பாடல், தெரிந்த ஒரு பாடல். ஹல்லேலூயா. எங்களோட சேர்ந்து பாடுங்க. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. இல்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆனோடு சேர்க்கும் பேரன்பு, ஒன்றுமில்லாமலே நின்ற என்னை கைப்பிடித்து நடத்தும் பேரன்பு, எந்தன் பெரும் குறைகள் கண்ட பின்னும் ஆனோடு சேர்க்கும் பேரன்பு. இந்த நல்ல தெய்வத்திற்கு நான் என்ன செய்து நன்றி
கடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி நான் ஜெபிக்கலாம். அவ்வியர் கடங்கள் அப்படியே முழங்கால் படிட்டு கண்களை மூடி தேவ சமுத்திர ஒப்பு கொடுத்து நான் ஜெபிப்போம். நல்லவராக இருக்கிறார், வல்லவராக இருக்கிறார், போதுமானவராக இருக்கிறார், நம்மளோட வாசம் பண்ணுகிறவராக இருக்கிறார். இந்த நேரத்தை